தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்தவதாசி அன்பு வணக்கங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் சகோதரர் வேல்முருகன் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தற்போது 2021 திமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று தற்போது அதன் கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது இந்த கூட்டணி 2021 திமுக கூட்டணியில் அவர் இணைவதற்கு முன்னால் மிக 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 கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கியும் காங்கிரஸை நோக்கியும் சமரசம் இல்லாமல் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தவர் தான் வேல்முருகன். நம்ம தொடர்ந்து பார்த்தோம். குறிப்பா இலங்கையில் இனப்படுகொலை அரங்கேறிய போதும் அதை தொடர்ந்து இங்கு தமிழகத்தில் நடந்த பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இன்று வரை தொடரக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள், குறிப்பா ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் மீதும் தொடர்ந்து அந்த இனப்படுகொலை தொடர்பாக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை சமரசம் இல்லாமல் தொடர்ந்து முன்வைத்து கடுமையாக சாடி வந்தவர் தான் தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் தலைவர் சகோதரர் வேல்முருகன் என்பதை நாடறியும். 2021 யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் தான் 21 திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டு திமுக உதயசூரியன் சின்னத்திலே அவர் நின்ற போதும் கடுமையான விமர்சனங்களை, அதாவது அவரை ஆதரித்து வந்தவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே சமரசம் இல்லாமல் தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து அரசியல் கட்சி நடத்தி வருபவர்களுள் திரு வேல்முருகன் அவர்களும் ஒருவர். அது மறுப்பதற்கில்லை. அப்படிதான் அவர்களை தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வேல்முருகனை அப்படிதான் பார்த்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில் என்னடா இவ்வளவு நாளா காங்கிரஸ் திமுகவை மிக கடுமையான விமர்சித்து விட்டு திமுக கூட்டணியில் சேர்வதோடு மட்டுமல்லாமல் ரொம்ப கொடுமையா அந்த உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறாரே அப்படின்னு அப்போதே அவரை ஆதரிக்கக்கூடிய, அவரை விரும்பக்கூடிய நலம் விரும்பிகளாமே அவர்கிட்ட இந்த கருத்தை கொண்டு சேர்த்தாங்க. கடுமையான விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டது. அதையெல்லாம் மீறிதான் திமுகவில் அவர் அந்த கூட்டணியில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகிவிட்டார். ஆனா நம்ம பார்க்கும் பொழுது அவர் திமுக கூட்டணியில் ஒரு கட்சியாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகும் கூட ஏன் நாம் இந்த தவறை செய்து விட்டோம், நம்ம இன்னமும் நம்ம கொஞ்சம் நம்மளோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கலாமோ என்று நினைக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய, அதாவது திமுகவுடனான அவருடைய அந்த ஒரு நெருக்கம் இருந்து வந்ததை நம்ம பார்த்துதான் வந்தோம். ஏன்னா வெற்றி பெற்ற தொடர்ந்து திமுகவின் முக்கியமான நிகழ்வுகளில் கூட அவர் தன்னை இணைத்துக் கொள்ள மாட்டார், அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள மாட்டார். ஒரு மாதிரி ஒரு பிடிப்பு கொடுக்காம தான் இருந்தாரு. அவருக்கே அது ஒரு நெருடலாக தான் இருந்து வந்தது. அதை கூட எல்லாமே பேசணும். இவர் தேவையில்லாம இந்த கூட்டணியில் சேர்ந்து விட்டார், எதற்காக இந்த கூட்டணி செல்ல வேண்டும், இவர் தமிழ் தேசியத்தை சமரசம் இல்லாமல் முன்வைத்து ஒரு நபர், இப்படியான ஏன் வேலைகளை செய்யணும் அப்படின்னா அவரோட நல விரும்புகள் எல்லாமே இந்த கருத்தை பதிவு செய்து தான் வந்தோம். அப்படிதான் அவையிலிருந்து வந்தாலும் பாமக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் தானும் இருக்க முடியாது என்ற காரணத்திற்காக வேறு வழி இல்லாமல் எங்க அதிமுக திமுக என்ற ஒரு அடிப்படையில் திமுக கூட்டணி தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நாம் தமிழ் கட்சியெல்லாம் தொடர்ந்து சமரசம் இல்லாமல் களத்தில் தனித்தே இருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை, வாய்ப்பே இல்லை என்று மிக மிக உறுதியாக இருப்பவர் தான் அண்ணன் சீமான். அதில் மறுப்பதற்கில்லை. சரி, அது அவருடைய நிலைப்பாடு. வேல்முருகன் அவர்களுடைய நிலைப்பாடு இப்படி இருந்தது. அப்போ ஒரு பிடிக்காத ஒரு கூட்டணி, கொள்கை கோட்பாடுகளில் முரணாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணியோடு இணைந்து பயணிப்பது எந்த அளவிற்கு கடினம், எந்த அளவிற்கு முரண் என்பதை வேல்முருகன் திமுக சின்னத்தில் இணைந்து வெற்றி பெற்ற போதே நாம் பார்த்தோம். இப்படிதான் இருந்துச்சு அவருடைய செயல்பாடுகள். அத உச்சமா என்னன்னா அவ்வப்போது திமுக அரசு மீதே விமர்சனங்களை, கருத்துக்களை முன்வைத்து வந்தார். செய்தியாளர் சந்திப்பில் முன்வைத்து வந்தார். குறிப்பா நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய தொகுதிக்கு, அதாவது அவர் வெற்றி பெற்ற தொகுதிக்கு, பண்ருட்டி தொகுதிக்கு வரும்போது துணை முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது முக்கியமான அமைச்சர்களாக இருக்கட்டும் வரும்போது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான என்னை ஒரு சம்பிரதாயமான ஒரு அழைப்பு கூட எனக்கு விடுக்கப்படுவதில்லை, என்னை மதிப்பதில்லை, என்னுடைய தொகுதிக்கு நான் ஏதாவது கோரிக்கைகள் நான் வச்சா அதை நிறைவேற்றி தருவதில்லை. அதாவது நிறைவேற்றி தராது மட்டுமல்லாது சட்டமன்றத்துக்குள்ளாகவே நீங்க சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நேயர்கள் உள்ள என்னை திட்டுறது, உரிமையில பேசுறதெல்லாம் அந்த நேரலையை அணைத்து விடுவார்கள், அதனால உங்களுக்கு தெரியுதுல அப்படின்னு ரொம்ப காத்திரமான கருத்துக்களை பதிவு செய்ததை நம்ம பார்த்தோம். அதாவது சென்னை வெள்ளத்தின் போது 6000 ரூபாய் வழங்கினீர்கள்,
அதே போல கடலூர் விழுப்புரம் இந்த வெள்ளம் பெருமழை வந்தபோது 2000 ரூபாய் தான் வழங்கினீர்கள், எதற்கு இந்த பாரபட்சம்? ஆமா. இது தொடர்பா நான் அமைச்சர்களை சந்திக்கும் போது கூட எனக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததை நம்ம பார்த்தோம். அது வெறும் இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில சொல்ல தான் முடியாது, நேற்று உண்மையை சட்டமன்ற சொன்னார். கூட்டத்தொடரில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா சட்டமன்றத்தில் ஒரு ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அப்போ அந்த விவாதத்தில் வேல்முருகன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு ஒரு உணர்வு ரீதியாக பேசக்கூடிய ஒரு நபர். அப்போ ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சம்பிரதாய முறைப்படி, அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இப்போது யாரெல்லாம் பேசுகிறார்கள் என்றால், பாமக பேசுகிறது, இவர் பேசுகிறார், நாம் தமிழர் அதை பேசுகிறது, அவர் வெளியில் இருக்கிறார்கள், சட்டமன்ற வாய்ப்பு இன்னும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, அதனால் உள்ள அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இது குறித்து வாயே திறப்பதில்லை. எந்த கேள்வி எழுப்பினாலும் ஒரே ஒரு கேள்வி, அது மத்திய அரசாங்கம் தான் நடத்த வேண்டும், மத்திய அரசாங்கத்தால் தான் நடத்தப்பட வேண்டும், மாநில அரசாங்கத்தால் இது நடத்த முடியாது என்ற ஒற்றை பதிலை தான் இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அப்போ வேலுமணி என்ன பண்றாருன்னா, இதே இதே நீங்க கதையை சொல்லிட்டு வரீங்க, இந்தியாவில் உள்ள தெலுங்கானா, பீகார் போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிகிறது, அப்போ இந்தியாவில் தான் உள்ள தமிழ்நாட்டில் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அப்படின்னு சொல்றது சரியா? மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2008 மாநில அரசுகள் கணக்கெடுப்பு நடத்தலாம், இது ஒரு புள்ளி விவரம் சேகரிக்கும் பணிதான். இப்போ இன்னொரு உதாரணமும் நமக்கு கிடைக்குது. நான் பார்க்கும் பொழுது இந்த பீகார் மாநிலத்தில் அந்த அந்த புள்ளி விவர கணக்கெடுப்பு, அதாவது மத்திய அரசாங்கம் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க எடுக்க முடியும் அல்லது எடுக்கலாம் என்பது ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொண்டால் கூட, இந்த சாதிவாரி புள்ளி விவர கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தப்படும் பொழுது ஏறக்குறைய 6000 ரூபாய்க்கும் கீழ் வருமானம் பெறும் 2.25 லட்சம், ஏறக்குறைய 2.25 லட்சம் குடும்பங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது, அது இந்த கணக்கெடுப்பின் மீது. அப்போ அதே மாதிரி பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, ஆனால் மக்கள் தொகையில் அவர்கள் 22 விழுக்காடு இருக்கிறார்கள். இப்போ இது மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக் நமக்கு எப்படி எப்படி தெரிய வரும், எப்படி தெரிய வரும் அப்படின்னா, புள்ளி விபர கணக்குகள் எடுத்தால் மட்டும்தான் தெரிய வரும். அப்போ அதை இந்த திமுக அரசு எதற்கோ மத்திய அரசு எதிர்பார்க்காமல் நாங்கள் செய்கிறோம் சாதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு இந்த புள்ளி விபர கணக்கை எடுக்க மறுப்பது ஏன்? மத்திய அரசாங்கம் தடுக்கவில்லை, மத்திய அரசாங்கம் தடுக்கவில்லை, மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றமும் தடை போடவில்லை என்பதெல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இந்த ஒரு விஷயம்தான் மீண்டும் பூதாகரமாக்கப்படுகிறது. என்னடா, நம்ம கூட்டணியிலிருந்து எல்லாமே வாய் மூடி மௌனியாம இருக்கும்போது இவர் மட்டும் ஒரு தமிழ் தேசியவாதியான வேல்முருகன் மட்டும் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை கிளப்புகிறார் அப்படின்னு அவையிலே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தன்னை ஒருமையில் பேசினார் அப்படின்னு சட்டமன்ற வளாகத்தில் வெளியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் வேல்முருகன் பதிவு செய்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அப்போ கூட்டணியில் நீங்கள் வந்துவிட்ட காரணத்தால் அவ்வளவுதான், திமுக நிலைப்பாடு 100% நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நாட்டு மக்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, திமுக கூட்டணி வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், கப்சிப் சைலண்டா இருக்கணும் அப்படின்றதுதான் திமுக எதிர்பார்க்கிறது. அதை ஒரு தன்மானம் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அதை ஏற்க மறுக்கிறார். இதுதான் சிக்கலுக்கு பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். இது கண்டிப்பாக முடிவடையாது. ஏன்னா அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறீர்கள், உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப காட்டமான கருத்தை பதிவு செய்கிறார் முதலமைச்சர். அப்போ அவருடைய செயல்பாடுகள் வேணா, அதாவது அவருடைய இருக்கை விட்டு எழுந்து சபாநாயகருக்கு எதிரே இந்த பேசிய அந்த அந்த செயல்பாடுகள் வேணால் அவையின் மரபை மீறியதாக இருக்கலாம், இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய கருத்து என்பது நியாயமானது தானே, தமிழக மக்களின் கருத்தாக தானே அது நம்ம பார்க்கப்பட வேண்டும். வேல்முருகனுக்கு கட்டம் கட்டுகிறார்கள் என்பது தானே உண்மையாக இருக்கக்கூடும். கூட்டணி உடைக்கக்கூடிய முதல் நபராக இருப்பாரா இல்லையா என்பதை கடந்து வேல்முருகன் அவர்களுக்கு அதிமுக பெரும் வரவேற்பை விடுத்து காத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த திமுகவுடனான அவருடைய கருத்து முரண்போதே அதிமுக அவருக்கு தூதுவிட்ட தகவல்களாம் கூட இருந்தது, அது மறுப்பதற்கில்லை. அதாவது ஒருவேளை நான் சட்டமன்ற இது வேல்முருகனே பதிவு செய்த கருத்துக்கள், நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அந்த தொகுதியில் மீண்டும் மறுதேர்தல் நடைபெற்றால் ஒரு அமைச்சருக்கும் உள்ளே வாக்கு கேட்க வர முடியாது அப்படின்னு வேல்முருகனே பதிவு செய்திருக்காரு. ஒருவேளை அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா கூட செய்யலாம், அப்படியான வாய்ப்புகள் கூட இருக்கத்தான் இருக்கிறது.
அப்போ இந்த ஒரு சூழலில் அவர் வந்து திமுகவுடன் உறுதியாக தன்னுடைய கூட்டணியாக அவர் பயணிப்பாரா? ஏன்னா நம்ம இதை பேசிட்டு தான் இருக்கிறோம். அவர் திமுகவுடன் கூட்டணி என்பதை விட இந்த உதயசூரியன் சின்னத்தில் இருப்பது அவருக்கு உண்மையில் அது ஒரு தன்மான இடுக்காகவும் ஒரு மிகப்பெரிய நெருடலாகவும் தான் இருக்கிறது அப்படின்றது அவருடைய அவருடைய செயல்பாடுகளை நமக்கு உணர்த்துகிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் திமுகவுடன் அவர் பயணிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் தெரிகிறது. உறுதியாக அவர் அதிமுக கூட்டணி நோக்கி வருவார். அதிமுகவும் அவரை பெரிதும் வரவேற்க காத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவல்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அனைவருக்கும் வந்து நன்மை பயக்கும் என்பதுதான் பொதுவாக இதை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள். இது தொடர்பா பாமகவின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூட மிக ஒரு கூர்மையான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். தமிழ்நாட்டில் எந்தெந்த சாதி எவ்வளவு உள்ளது என்ற அனைத்து விவரங்களும் திமுகவிடம் உள்ளது. எந்த தெருவில் எந்த சாதி உள்ளது, எந்த வீட்டில் எத்தனை சமூகத்தினர் உள்ளனர் என்ற விவரங்களை திமுக வைத்துள்ளது. ஆனால் அந்த விவரங்களை சமூக நீதிக்காக பயன்படுத்தாமல் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினால் எந்தெந்த சாதியில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிந்துவிடும். அதன் பிறகு அந்தந்த சாதியினர் தேர்தலில் போட்டியிட கூடுதலாக சீட்டு கேட்பார்கள். கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் கேட்பார்கள் என்பதனால் திமுக இதனை எடுக்க மறுக்கிறது என்ற கருத்தை பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் பதிவு செய்கிறார். அப்போ இது வந்து அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த கருத்தை ஒருவேளை வெளிப்படையாக வேல்முருகன் போல் அன்புமணி போல் எல்லோருக்குள்ளும் இது வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் நன்மை பயக்கும், ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் நன்மை பயக்கும் என்று நாம் பார்ப்பது அறிவியலித்தனம். இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினருக்கும் மிகப்பெரிய நன்மை பயக்கும். அவருக்கு உள்ள செல்வாக்கு தெரிந்துவிடும் என்பதனால்தான் இது ஒரு அரசியல் தான், அதில் வந்து மறுப்பதற்கில்லை. ஆனால் ஏறக்குறைய இந்த இந்த ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை என்பது கூர்மைப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.